ஹாய்ல மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐக்யூ டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். சரி ஓகே, நம்ம பேரண்ட்ஸ் வந்து நமக்கு ஐக்யூவில் நீங்கள் சேர்த்து விட்டாங்க மக்களே. சரி ஓகே, இந்த வீடியோ நான் போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ போடுற மாதிரியே இல்லை. ஏன் தெரியுமா மக்களே, எனக்கு வந்து இந்த வீடியோ போடுறதுல ஒரு ஆசையே இல்லை. நான் வந்து இன்றைக்கி வந்து வீடியோ போட வேணாம், ஃப்ரீயாக விட்டுடலாம், சாட்டர்டே தானே அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு என்னோடய அம்மாவோட தங்கச்சி, அதாவது என் சித்தி, எனக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கிஃப்ட் பண்ணதுனால தான் இந்த வீடியோ. ஸோ யார் யார் வீட்டிலலாம் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது இல்லை அப்படிங்கிறவங்களாம், இப்போ உங்கள் வீட்டில் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணிவிடுங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்துட்டு ஸ்மார்ட் வாட்ச் இல்லைன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி ஓகே மக்களே, இப்போ வந்து இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து ஆக்சுவலாக நம்ம வீட்டிலையே யாருக்கும் நம்ம ஐக்யூ இல்லைன்னதுனால ஐக்யூ இல்லைன்னால நம்மளை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளை வந்து இங்கே சேர்த்து விட்டாங்களா மக்களே. சரி, இப்போ வந்து இவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு எந்த ரோபோட் வேணுமோ அதை எடுக்கூடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் மக்களே. இதுக்கு வந்து ஒரே வீடியோலாம் சொல்ல முடியாது, செவரல் பார்ட்ஸ் இருக்குது. அதாவது நிறைய பார்ட் போடுவேன். சரி ஓகே, நம்ம வந்து பார்க்கலாம். ரோபோட் ஸ்டீஃபனு, மார்லா, ஜானு, ரோஸு. ஸ்டீஃபன் நல்லா இல்லை, நம்ம வந்து ஜான் எடுத்துப்போம் கன்ஃபார்ம். ஸோ யூ சூஸ் ஜான்ரலா, வண்டர்ஃபுல் பிக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது வந்து அவனை ஜூம் ஆகிக்குது மக்களே. நான் ஃபாலோ மீ ஒன்ஸ் மோர். இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இவனை ஃபாலோ பண்ண சொல்கிறான். சரி ஓகே, ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். ஏங்க இது ரோபோட் நல்லா தாங்க இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. பச்சை கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர், அதனால தான் எடுத்தேன். இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னென்ன மக்களே. இங்கே 200 ஃப்ளோர்ஸ் இருக்கான். நம்ம வந்து நமக்கு ஐக்யூ இருந்தால் நம்மளால் இதை பாஸ் பண்ண முடியும், இல்லாட்டி இங்கேயே கடந்து சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ நீ வந்து 5th ஃப்ளோரில் வந்து நின்றுட்டேன்னா உன் ஐக்யூ 5 தான். நீ வந்து 200ல் இப்போ நீ 200 ஃப்ளோரில் நின்றுனா உன் ஐக்யூ வந்து 200 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்பா, சவுண்ட்ஸ் குட். நீ வந்து என்ன சொல்கிறான், சரி ஓகே நம்ம வந்து டெஸ்ட் பிகின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கு இந்த டாக்டர் மேலே ஒரு சந்தேகம் இருக்கே. சரி ஓகே, நம்ம வந்துட்டோம். see you later அப்படிங்கிறான். சரி ஓகே 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 ஓகே. ஐயோ மக்களே, சரி ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை. இப்போ வந்து திஸ் இஸ் டச் பட்டன், டச் இட் டு பாஸ் த ஃப்ளோர். மக்களே, நமக்கு வந்து ஒரு ஐக்யூ வந்து வந்திருக்கு. சரி ஓகே, இப்போ வந்து எங்கெங்க கூப்பிட்டு போகிறான். ஏங்க பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? சரி ஓகே, இப்போ என்ன சொல்கிறேன்னா, வாட்ச் அவுட்டு. இந்த ரெட்டு மேலே படாமல் இந்த பட்டனை கிளிக் பண்ணோமாங்க. இதெல்லாம் ஒரு டாஸ்காடா. சரி ஓகே, நம்ம வந்து 2nd ஃப்ளோரு வந்து தாண்டியாச்சு. சரி ஓகே, திருப்பி வந்து சுற்றி விட்றானுங்க. சரி ஓகே ஓகே, ஏங்கடா ரூல்ஸ் ஏங்க எனக்கு ஜம்ப் பண்ணி போகணுங்க. என்னங்க இவ்வளோ ஈஸியாக இருக்குது, இதெல்லாம் வந்து ஐக்யூவா? ஐயோ, சரி ஓகே, தூக்குங்கடா சாப்பிங்களா. இந்த ரோபோட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் திஸ் இஸ் கிளிக் பட்டன், கிளிக் இட் டு அட்வான்ஸ். ஓகே மக்களே, இதில் இவ்வளோ ஈஸியாக இருக்குது. எனக்கு இதுக்குள்ளே 4 ஐக்யூ மக்களே, பாருங்கள் 4 ஐக்யூ வந்துடுச்சு. சரி ஓகே, அவ்வளோதான் 4 ஐக்யூ. இதை ஃபைண்ட் த வே மேஸ். மேஸாங்க. ஓகே ஓகே, இதை வந்து கண்டுபிடிச்சா நமக்கு வந்து ஒரு ஐக்யூ. சரி ஓகே, இருங்க இப்படிக்கா போகலாம். ஓ, இது வந்து முட்டு சந்து. ஓ அப்படியா, இவ்வளோ பெரிய ப்ரோக்கே வந்து நீ வந்து எங்கெங்க இங்கேயும் சுற்றி ஸ்டார்டிங் பாயிண்ட்டே வந்துட்டோம். சரி ஓகே, இது வந்து முட்டு சந்து. இப்போ வந்து இப்படி போகணும். அப்புறமா வந்து எப்படி என்ன ஐட்டங்களோ இன்னாட்டின் ஷூஸ் அண்ட் பேங்கினிலே. ஓ, இப்போ வந்து இப்படியும் போக முடியாது. சரி ஓகே, அப்போ வந்து ஒரே வழி தான், இப்படி தான் போய் ஆகணும். ஓகே, வந்தாச்சு. வந்துட்டோங்க. என்னங்க 5 ஐக்யூ. ஓ 5 ஐக்யூ வந்துச்சு. இந்த கீபோர்டு அண்ட் திஸ் இஸ் த கீபேட் ஃப்ளோர், ஃபைண்ட் த கோட். இது வந்து கீபேடாங்க. கோடு வந்து நம்ம கண்டுபிடிக்கணுமாங்க. பின்னாடியே கொடுத்துருக்காங்க கோடு 5921. வெயிட் பண்ணுங்க, 5921. அவ்வளோதான், கொடுப்போம். ஓப்பன் ஆகிடுச்சு. ஐக்யூ வந்து எனக்கு ஏறிக்கிட்டே போகுது மக்களே. இப்போ 6 ஐக்யூ. லோ ஐக்யூவில் இருந்தேன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். சரி ஓகே ஓகே, எப்பட்றா போகணும்? you know. மக்களே, இப்படி போகணும். ஜஸ்ட்டு சும்மா ட்ரை பண்ணுங்க. அதுக்கே வந்து ஒரு நம்மளாம் யார் ப்ரோ பிளேயர் ஃபயர் ஜோனில் அப்படிதான். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வெல்கம் டு ட்ராப் கிளிக் த பட்டன் டு பிகின் அப்படிங்கிறாங்க. ஏதோ திறந்து விட்டானுங்க. ஐயோ,
ஐயோ ஏங்க செத்துட்டோங்க. ஐயோ சரி ஏங்க இந்த ரெட்டு கலர் யாருது? ஓ இன்னொருத்தன் வேற இருக்கான். வெல்கம் வந்து இப்போ உள்ள குதிக்க சொல்கிறான். சரி ஓகே. ஓ பட்டன் ப்ரெஸ் பண்ணுமா? ஏங்க 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 பார்த்து 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 ஏ டிஃபிகல்ட்டி அப்பாடி ஐக்கியம் வந்து அதிகமாகிடுச்சு. என்னங்க போக போக இவ்வளோ டஃப்பாக இருக்குது. அடப்பாவீங்களா? சரி ஓகே நம்ம கூட இன்னொருத்தவனும் வரான். யார் இவன் அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரில. சரி ஓகே இங்கேருந்து எதோ கொடுத்துருக்காங்க 11 த கோட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர். ஓ 444ங்க. இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் ஒரு கஷ்டமாடா. ஐயோ தப்பு தப்பு தப்பு. 4444 கரெக்டாக ஐக்கியூ வந்து ஏறிடுச்சு உங்களே. அதெல்லாம் ஒரு கஷ்டம் ஏங்க. நான் கூட ஐக்கியூ டெஸ்ட்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஈஸியாக தாங்க இருக்குது. என்னங்க இது ஏங்க? ஓ இந்த கலருக்கு ஃபஸ்ட்டு என்ன ஒயிட் கொடுத்துருவாங்க. இந்த கலருக்கு அடிக்கணும் மக்களே ஃபஸ்ட்டு. அப்போ ஒயிட் இல்லை இது வந்து தப்பு தப்பு தப்பு. இல்லை கரெக்டு தான். ஒயிட்டு அடுத்தது ஒய்லெட் கொடுத்துருக்கானுங்க 3. அடுத்தது ப்ளூ. இந்த ப்ளூ கொடுத்துருக்காங்க 2. அடுத்தது எல்லோ கொடுத்துருக்கானுங்க. இதுதான் நினைக்கிறேன். கரெக்டா? தப்புங்க ஏங்க தப்புங்க. வெள்ளை எது? இதுதான் வெள்ளை தானே. இந்த வெள்ளை. அடுத்தது என்னது? ஒய்லெட். என்ன ஒய்லெட் வந்து 3 கரெக்டா. ப்ளூ என்ன? ப்ளூ கரெக்டாக 2. அதுக்கப்புறம் இதுதான் கரெக்டா. ஏங்க தப்புன்னு வருது. என்னங்க தப்பு? வெள்ளை கலர் கோடா? வெயிட் பண்ணுங்க. வெள்ளை வந்து என்ன வெள்ளை? முதல்ல இந்த வெள்ளை தான் வரும் கன்ஃபார்மு. அடுத்தது என்னது? ஒய்லெட். எது ஒய்லெட் பாருங்கள். இதுதான் கண்டிப்பாக இதே ஒய்லெட் தான். அடுத்தது ப்ளூ வந்து எதாவது ப்ளூ இருக்கா? டார்க் ப்ளூ. அந்த ப்ளூவே இல்லை. அடுத்தது என்ன? கரெக்டாக வெள்ளை கலர் போட்டாச்சு, ஒய்லெட் கலர் போட்டாச்சு, ப்ளூ கலர் போட்டாச்சு. அடுத்தது இந்த மஞ்சளா? இந்த மஞ்சள் போட்டு தான் பார்ப்போமே. ஓகே மக்களே நம்மளால எதுவுமே பண்ண முடியல. தப்புங்குது. சரி வெயிட் பண்ணுங்கள். அப்படியே ரிவர்ஸில் போடுவோம். 0. ப்ளூ என்ன? 2. ஒய்லெட் என்ன? ஒய்லெட் வந்து 3. வெள்ளை வந்து 5. கரெக்டாக இருக்கா? ஐயோ மக்களே என்னங்க இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி வெயிட் பண்ணுங்கள் வரேன். ஓகே மக்களே ஃபைனலாக நம்ம வந்து ரொம்ப நேரமாக யோசித்து கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஒரே ஒரு தப்பு தான். 5 இதுதான் ஒய்லெட் பாருங்கள். இந்த 7ஓட ஒய்லெட் பாருங்கள். 5 7. அடுத்தது ப்ளூ வந்து 2. அப்புறம் எல்லோ வந்து 0. கரெக்டாக இருக்கணும். அவாடி மக்களே கடைசியாக ஃபைனலாக வி கம்ப்ளீட்டட் இட். நம்மளோட ஃபஸ்ட்டு 10th ஃப்ளோரை நம்ம வந்து எப்படியோ தாண்டி வந்துட்டோம். ஏங்க இது என்னங்க இவ்வளோ டஃப்பாக இருக்குது? ஐயோ சரி ஓகே. ஐயோ ஏங்க ப்ரோ பிளேயர்னு சொல்ல வந்த மக்களே அதுக்குள்ளே ஐயோ ஏங்க ப்ரோ இருங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். கான்சென்ட்ரேட். சரி ஓகே எப்படி நாங்களாம் யார்? சரி ஓகே இதெல்லாம் ஈஸிங்க நமக்கு. நம்ம ஐக்யூ சமமாக எது கொடுத்தோம். திஸ் இஸ் கிரேட் யூ கேன் புஷ் இட் அரவுண்ட் வித் யுவர் பாடி. ஏங்க இதை வந்து என்னமோ சொல்கிறானுங்க. இப்போ வந்து எங்கேயோ புஷ் பண்ண சொல்கிறானுங்க. யூ மேக் அ மிஸ்டேக் ப்ரெஸ் ஆர். ஓகே மக்களே இதை வந்து எங்கே புஷ் பண்ண சொல்கிறானுங்க? ஓகே மக்களே இது ஏங்க இப்போ தாங்க எனக்கு புரியுது. இதை பாக்ஸை இங்கே புஷ் பண்ணிட்டு போய் அங்கே வந்து வைக்கணுமாங்க. இது வச்சு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அதை முன்னாடி தெளிவாக சொல்லியிருக்கலாம்ல. என்னமோ சொல்லியிருந்தானுங்க கிரியேச்சர்னு. ஆனால் போங்கடா அடி. திருப்பி பாக்ஸா? ஐயோ எங்கள் பாக்ஸ் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணுமாங்க. எனக்கு பாக்ஸே தேவையில்ல போங்கடா. ஒரு ஜம்பை போட்டு நானே போயிடுவேன். ஏங்க ஜம்ப் பண்ண முடியலங்க அந்த இடத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக. ஓ மை காட் தெரியுதா? நான் ஜம்ப் பட்டன் கிளிக் பண்ண மக்களையா அப்பயும் நம்ம ஜம்ப் பண்ண முடியல. சரி ஓகே பிரச்சனை இல்லை. வந்து அப்படியே வந்து இப்படி ஓகே ப்ரோ பிளேயர். ஓகேங்க இதை வந்து மேலே இருந்து தள்ளி விடணும். அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகே ஏங்க ரொம்ப கஷ்டம்தாங்க இது. ஐயோ ஏங்க நான் கூட ஈஸியாக இருக்குமோன்னு நினச்சேன் மக்களே. இது வந்து ஐக்யூ டெஸ்ட்டு. இது வந்து கரெக்டாக இப்போ மேலே எடுத்துகிட்டு வந்து போடணும்.
ஐயோ ஐயோ ஓகே ஓகே சைடில் வந்து கேப் கிடச்சிருச்சு. இப்போ வந்து சைடு இப்படி தள்ளிட்டு அப்புறம் வந்து இப்படி தள்ள ஆரம்பிக்கலாம். ஓகே மக்களே, நம்ம வந்து கரெக்டாக அப்படி ஐயோ நான் கூட கீழே விழுந்துருமோன்னு நினச்சேன். சரி ஓகே ஓகே அப்படியே அவ்வளோதான். திருப்பி வந்து சைடு கரெக்ட் பண்ணிக்கோ தம்பி. ஓகே மக்களே, இதை வந்து அப்படியே தள்ளி விட்டாச்சு. சரி ஓகே, அவ்வளோதான். பட்டன் கிளிக் பண்ணியாச்சு. யாருக்கிட்ட சரி ஓகே மக்களே, ஏங்க இது வந்து நல்லா தான் இருக்கு. ஏங்க இருங்க ஓ மை காட். இப்போ வந்து நம்ம வந்து ஒரே ஒரு தடவை பார்க்கலாம். ஐயோ எங்கள் இது வேறு மறைஞ்சிருச்சு. ஐயோ ஓகே கரெக்டாக திருப்பி வரும்போது ஓகே இந்த கடைசிக்கு நான் பார்த்துருக்கேன், ஞாபகம் இருக்குது. இந்த கடைசி வரைக்கும் தைரியமாக போகலாம். ஐயோ எங்க இதை பார்க்கவே இல்லைங்க. இப்போ தான் தப்பு கரெக்டாக பாரு. ஓகே திருப்பி வரட்டும், வெயிட் பண்ணலாம் மக்களே. நம்ம வந்து ஐக்யூ ஓகே 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 தைரியமாக போகலாம். சரி ஓகே, இனிமேல் வந்து கொஞ்சம் தைரியமாகவே போகலாம். ஓகே வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். ஓகே ப்ராப்ளம் இல்லை மக்களே. ஏங்க டஃப்பாக தாங்க இருக்குது. நான் கூட ஈஸியாக இருக்குமோன்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ நாள் நான் வந்து இது ஐக்யூ டெஸ்ட்டா, இதெல்லாம் என்ன கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தாங்க புரியுது, அட கடவுளே எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ட்டு. ஏங்க உண்மையாலுமே செம கஷ்டமாக இருக்குது. தோத்துட்டோம்னா அவ்வளோதான். ஓகே பிரச்சனை இல்லை, எனக்கு தெரியும் நேரம் நடக்கலாம். வெயிட் பண்ணுங்க, அப்படியே நின்று திருப்பி வந்து இப்போ வந்து நேராக நடந்துக்கலாம். ஓகே வெயிட் பண்ணுங்க. கரெக்டு யோசி கரெக்டு. ஓகே இருங்க இந்த ப்ளூ கலர் வந்துட்டோம். ஓகே மக்களே, அவ்வளோதான் தாண்டியாச்சு. அப்பா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க உண்மையாலுமே. வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இரு ஏங்க என்னவோ இருக்குங்க, பிளாக் பண்ணி ஏங்க மேஸு போலாங்க. ஏங்க கண்ணுக்கு தெரியாது, ஆனால் என்னமோ இருக்குது. என்னது இது? ஏங்க புரியல எனக்கு. ஆல் கோட் டசன்ட் மேட்டர். என்னங்க இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி இருங்க மக்களே, யோசிக்கலாம் கொஞ்ச நேரம். மக்களே நம்ம கடைசியாக யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துடும் மக்களே. கண்டினியூஸாக வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருங்க, கேப்பே விடாதீங்க. கேப் வந்து உங்களுக்கு வந்து டைமே காட்டாது. கேப் அப்படியே டக்குன்னு ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. கமான். ஏன் செம்ம கஷ்டமாக இருக்குது. கமான் நான் வந்து எவ்வளோ வேகமாக கையில் வந்து அழிச்சிட்ருக்கேன் எனக்கு தான் தெரியும். கமான் எப்பாடி மக்களே. ஆக்சுவலாக வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கேப் விடாமல் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் உங்களால் போக முடியும். the purple I hope you can count. ஏங்க பர்பிள் கலரில் இருக்கிறத கவுண்ட் பண்ணுவாங்க. இங்கே 1 2 3 4 5 குட்டியாக இருக்குது 6 7 அவ்வளோதானே. இங்கே 1ங்க, இங்கே வந்து 2 3 4 5 இங்கே 6 இருக்குது. மேலே வந்து 7 8 வேறு ஏதாவது குட்டியாக இருக்கா பார்த்துக்கலாம். 8ன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோதான் உங்களுக்கு 8 தான் கரெக்டாக கண்டுபிடிச்சோம். சரி ஓகே, இந்த ரோபோட் எதுக்கு நம்ம கூட ஃபாலோ த வெட்டிங் பார்த்தா எங்கெங்க இருக்குது? இது வழியாக போகணுமா? இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே அப்படியே போகணுமா மக்களே? சரி வாங்க போகலாம். நமக்கு வந்து போகலாம் வருது வேங்கை வெளியே வருது. ஓகே மக்களே, உங்களுக்கு வந்து இது வந்து கிட்டத்தட்ட இந்த வீடியோ 20 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன் மக்களே. இப்பயே 14 நிமிஷம் வந்துருச்சு. என்னடா பண்ணப்ப ஏங்க எதுவுமே சொல்ல, அது பாட்டுக்கு போயிடுச்சு. இங்கே கொண்டு வரணுமா? சொன்னாதானேங்க தெரியும். இப்போ ஏதாவது சொன்னாதான் நமக்கு வந்து தெரியும். அவங்க பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டா என்னங்க தெரியும். இப்போ என்ன பண்ணுறதுன்னே அப்புறம் நானே யோசிக்கிறேன்.
பட்டன் ஆகணும் மேலே மேலே வச்சுக்கிறானுங்க. சொல்கிறதில்ல பட்டன் இருக்குன்ட்டு. சரி ஓகே மக்களே, இது வெயிட் பட்டன் சம்டைம்ஸ் மஸ்ட் ஆல்வேஸ் பி. எங்க என்னங்க இதெல்லாம்? ஓ ஐடியா இப்போ புரியுது மக்களே. வெயிட் பண்ணுங்க வரேன். இப்போ வந்து உங்கள் யாருக்கும் புரியாது. ரீசெட்னா ஃபஸ்ட்லேருந்து வருவோமா என்ன? ஓ அப்படியா? சரி ஓகே மக்களே, ப்ராப்ளமே இல்லை. இது வந்து கரெக்டாக இப்போ வந்து நான் வந்து ஒரு லிமிட்டுக்கு வந்து ரொம்ப ஓட்ட வேணாம். வெயிட் பண்ணுங்க. ஓகே கிளிக் பண்ணியாச்சா? இப்போ வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போகலாம் மக்களே. வெயிட் பண்ணுங்க. ஓகே எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணணுன்ட்டு. ஓகே போ. ஓகே மக்களே, நான் வந்து வந்துட்டேன் இந்த இடத்துக்கு. இதை வந்து இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னடா அது திடீர்னு வீடியோ ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு பார்த்தா ஃபோனில் பேட்ரி கம்மியாக ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நான் சார்ஜ் போட்டு ஆகிட்டுருக்கேன். ஸோ உங்களோட இதோட நெக்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இதோட நெக்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு வேணும்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதோட நெக்ஸ்ட் பார்ட் உங்களை வரும். இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை திருப்பி பார்க்குறேன்.